ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம லைஃப் கொஞ்சம் பெட்டர் ஆகணும், நம்மளையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மண்டே வந்ததும் சரி இந்த மண்டே கொஞ்சம் ஹெக்டிக், நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த மண்டேக்கு போயிட்டே இருக்கோம். ஆனால் உண்மையிலே நம்ம லைஃப் மாற்ற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் சில சின்ன சின்ன ஹேபிட்ஸை கொண்டு வந்தாலே போதும். அதனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த 5 ஹேபிட்டில் உங்களுக்கு பாசிபிளாக இருக்கிற 2 அல்லது 3 ஹேபிட்ஸை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹேபிட் என்னென்னா, தினமும் உங்களுக்காக ஒரு 20 மினிட்ஸு. முதல் ஹேபிட் இது தாங்க ரொம்பவே முக்கியம். இதை ஹோம் மேக்கர்ஸ்க்கு ரொம்பவே காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சமையல், க்ளீனிங்கு, பசங்களை பார்க்குறது, ஃபேமிலியை பார்க்குறது அப்படின்னு லைனாக அடுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது அப்படின்னு இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நாம் கேட்போம், எனக்காக நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்? அதனால் தினமும் குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்காக எடுத்துக்கோங்க. டீ அல்லது காஃபி குடிச்சிட்டே கொஞ்சம் அமைதியாக ஒரு பிளேஸில் உட்காருங்க. அமைதியாக உட்காந்து புக்கு படிங்க, வாக்கிங் அதுக்கப்புறம் போகலாம், ஸ்கின் கேர் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக சாமி கும்பிடலாம், நிம்மதியாக ஒரு பாட்டை கேட்கலாம். இல்லது ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக உட்காருங்க. அது ஒரு 20 மினிட்ஸ் வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கான ரீசார்ஜ் ஆன டைம், ரீசார்ஜ் பண்ணிக்கிற டைமு. ஸோ ஃபோன் ஸ்க்ரால் பண்ணுறது 20 மினிட்ஸ் மட்டும் செல்ஃப் கேர்னு தயவு செஞ்சு நினைக்க. அந்த ஃபோனை தூக்கி தயவு செஞ்சு பக்கத்தில் போட்டுட்டு உங்கள் மைண்டுக்கு உண்மையிலே ஒரு பீஸ் கொடுக்குற விஷயத்த அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹேபிட் என்னென்னா, 10 மினிட்ஸ் ஹோம் ரீசெட் பண்ணுங்கள். அதாவது நம்ம வீடு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அடுத்து ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அது திரும்ப மறுபடியும் மெஸ் ஆக தான் போகுது. அதனால் தினமும் ஒரு நைட்டு 10 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சோஃபா அரேஞ்ச் பண்ணுங்கள், டாய்ஸ் அதோட அங்கே சதறி கிடந்திருக்கும் அதெல்லாம் எடுத்து ஒருங்க வைங்க, அங்கங்கே துணி கிடக்கும் அதெல்லாம் போய் அரேஞ்ச் பண்ணுங்கள், டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணுங்கள், கிச்சன் கவுண்டர் டாப்பை டக்குன்னு இதெல்லாம் முடிக்கிற வேலை, கிச்சன் கவுண்டர் டாப்பை வைப் பண்ணுங்கள், சிங்கில் முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்தை கிளியர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. பர்ஃபெக்ட் ஹோம்லாம் வேணாங்க. ரீசெட்டான ஒரு ஹவுஸ் போதும். அதோட ஒரு பிக்கஸ்ட் பெனிஃபிட் என்ன தெரியுமா? காலையில் எழுந்தோடனே ஐயோ இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மைண்டுக்கு ஒரு ரீசெட் தேவைங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் இன்றைக்கி நான் நல்லா பண்ணேன், நாளைக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது, இதெல்லாம் நினச்சி பாருங்கள். மைண்ட் கொஞ்சம் கிளியர் ஆகும். 3வது ஹேபிட் என்னென்னா, ஃபோனுக்கு ஒரு பவுண்ட்ரி போடுங்க. இது தாங்க ரொம்ப கஷ்டமானது. ஃபோன் யூசேஜுக்கு ஒரு லிமிட்டு. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் ப்ராப்ளம் ஃபோன் இல்லை, அது எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஒரே ஒரு ரீலுங்க அப்படின்னு இந்த ஃபோனை எடுத்து அடுத்துன்னு 1 மணி நேரம் போயிட்டே இருக்கோம். அப்புறம் நான் ஃபோன் எதுக்காக எடுத்தேன் அப்படின்றதே நம்ம மறந்துடுவோம். அதனால் இந்த 2 சிம்பிள் ரூல்ஸ் வச்சுக்கலாம். நம்ம காலையில் எழுந்த உடனே ஃபோன் வேணாம். குறைஞ்சது ஒரு 20 to 30 மினிட்ஸ் தயவு செஞ்சு அந்த ஃபோன்லாம் எடுக்காதீங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த 20 to 30 மினிட்ஸ் ஃபோனை விட்டு தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். சோஷியல் மீடியாவில் மற்றவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வீட்டை பார்த்துட்டு என் வீடு இப்படி இல்லையே, அவங்க லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு நம்மளே அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம ஹாப்பினஸ்ஸு இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தால் நம்மளோட சந்தோஷம் போயிடும். சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறது அவங்களோட ஃபுல் லைஃப் கிடையாது, அது ஒரு ஸ்மால் பார்ட். ஸோ ஃபோனை யூஸ் பண்ணுங்கள், ஆனால் உங்கள் லைஃப்பை லிவ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ 4வது ஹேபிட் என்னென்னா, டெய்லி மூமெண்ட். உங்கள் பாடிக்காக தினமும் கொஞ்சமாவது மூமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ்னால் ஜிம் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங், யோகா, டான்ஸு, உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் எதுனாலும் பரவாயில்ல. வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஆக்டிவாக நடங்க. அதுவே போதுமே. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. முக்கியமானது கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணணும். ஒரு நாள் 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அடுத்த 10 நாள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் அது பெனிஃபிட் இருக்காது. அதனால் டெய்லி கொஞ்சமாவது
நான் மூவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை மட்டும் டெவலப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃபுட்டையும் வந்து எக்ஸ்ட்ரீமாக ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண வேணாம், பட் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து இன்னிலேருந்து நான் ரைஸே சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் எடுக்காதீங்க. ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன், சுகரே எடுக்க மாட்டேன், டின்னரே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய ரெசல்யூஷன்லாம் எடுத்திங்கன்னா அதை வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. அடுத்த நாளே நம்மளுக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை வந்து போய் தேட தோணும், ஒரு சாக்லேட்டை தேட தோணும். நம்ம கோல் வந்து நம்ம பாடியை வந்து பனிஷ் பண்ணுறது கிடையாது, நம்ம பாடியை கேர் பண்ணுறது. அதனால ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு ஸ்மால் ஒரு கோல் வச்சுக்கோங்க, அப்போ தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். அடுத்து 5வது ஹேபிட் என்னென்னா, தினமும் ஏதாவது ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணுங்கள். அது ஒரு வேர்டாக கூட இருக்கலாமே அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஒரு சின்ன வேர்டாக கூட இருக்கலாம், அது கூட அதோட மீனிங்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது உங்களோட லைஃப்பில் வந்து அந்த சென்டென்ஸை வந்து அந்த வேர்டுக்கான சென்டென்ஸை நீங்களே ஃபார்ம் பண்ணி அதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட் என்னென்னா இதுதான். ஏதாவது ஒரு வேர்ட், நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டு இருக்கும், அதை வந்து கற்றுக்கிட்டு அதை மீனிங் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம பேசும்போதே அந்த வேர்டை வந்து அப்ளை பண்ணோன்னா நல்லாயிருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும், கேட்கவும் நல்லாயிருக்கும், நம்ம புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம மேரேஜ் ஆகிடுச்சு, பசங்க வந்துட்டாங்க, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால் நம்ம க்ரோத் இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. தினமும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட ஒரு புது விஷயத்தை கற்றுக்கலாம். அவ்வளோ போதும். நான் 3 hours 4 ஹவர்ஸ்லாம் உட்காந்து படிக்க சொல்லலை. ஒரு குக்கிங்காக கூட இருக்கலாமே, குக்கிங்கு, ஏதாவது ஒரு இங்கிலீஷ் லேர்னிங்கு, இல்லை உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்கும், இல்லை எடிட்டிங், இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டடு, ஒரு கிராஃப்ட்டு, ஃபிட்னஸ், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணுங்கள். அதுவும் ஹோம் மேக்கராக இருந்தால் நம்ம குடும்பத்துக்காக நிறையா விஷயங்களை கற்றுக்குறோம். ஆனால் நமக்காக ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணணும், அது பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் இல்லது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கலாம், இல்லது நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கூட கொடுக்கலாம். இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகக்கூடாது. நம்ம தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்கணும். ஸோ ஏதாவது ஒன்று படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சது இன்றைக்கி ஏதாவது ஒன்று ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிட்டு அப்படி பண்ணிங்கன்னா, உங்களுக்கான டைம் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 ஹேபிட்ஸ், தினமும் 20 மினிட்ஸ் உங்களுக்கான டைம், 10 மினிட்ஸ் ஹோம் ரீசெட் பண்ணுறது, ஃபோன் யூசேஜ்க்கு ஒரு பவுண்ட்ரி, டெய்லி மூமெண்ட் ப்ளஸ் பாடி கேர் பண்ணுறது, டெய்லி லேர்னிங், இந்த 5 ஹேபிட்ஸையும் நாளைக்கே ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண வேணாம். அதுதான் நம்ம செய்கிற பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஒரே நாளில் இனிமேல் நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து எல்லாத்தையும் விட்டுடுறோம். அதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஹேபிட், அதை ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்கள். அது கம்ஃபர்டபுள் ஆனமே அடுத்த ஹேபிட்டை சேர்த்துக்கோங்க. நம்ம லைஃப் ஒரே நாளில் மாறாது, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன மாற்றம் ஒரு மாதம் கழித்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியும். நேற்று இருந்த உங்களோட இன்றைக்கி இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணி பாருங்கள், மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ ப்ராக்ரெஸ் நாட் பர்ஃபெக்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஹேபிட்ஸ் நீங்கள் முதல்ல எந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க கமெண்ட் செக்ஷன்ஸில் இல்லை 1 2 3 4 இல்லைனா 5 அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.